என் தங்கப்பிள்ளையே, எதை பற்றியும் யோசிக்காமல் சற்றென்று இந்த வராகியினுடைய தேங்காய் தீபத்தினை நீ தொட்டுவிட வேண்டும். எதனால் அம்மா இன்று இதை சொல்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய இரத்த உறவு ஒன்றை தீய சக்தி பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. உடனே அதை அங்கிருந்து விரட்ட வேண்டும். என் பிள்ளையே, நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லி முடித்த பிறகு நிச்சயமாக நான் சொல்வதை உடனடியாக நீ செய்து விடுவாய். அம்மாவின் வாக்கினை எப்பொழுதும் நீ உதாசீனம் செய்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற இந்த வராகி உனக்காக தேங்காய் தீபத்தினை கொண்டு வந்து காண்பித்திருக்கிறேன் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனைக்கு உனக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் மட்டும்தான். என் தங்கமே, நீ நினைக்கலாம் இரத்த உறவு என்றால் என் உடன் பிறந்தவர்கள் தானே என்று. நிச்சயமாக உன்னை பெற்றவர்கள் அல்லது உன்னை உடன் பிறந்தவர்கள் என்று இவர்களில் யாருக்கேனும் ஒருவருக்கு தீய சக்தி ஒன்று ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அது எப்படி? அந்த சக்தி எங்கிருந்து வந்தது? எதனால் இப்பொழுது இவர்களை ஆட்டி படைக்கின்றது? அதனால் வாழ்க்கையில் உனக்கு என்ன கஷ்டங்கள் எல்லாம் வந்தது என்று அம்மா இப்பொழுது சொல்கின்றேன். என் பிள்ளையே, இது போன்ற செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது மனதிற்குள் நம்பிக்கையோடும், என் பிள்ளை, இதில் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒளிந்து கிடக்கின்றது, அம்மா எதற்காக இது போன்ற செய்திகளை எல்லாம் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு கேட்டுவிட்டால் உனக்கு இதில் இருக்கின்ற உள்ளர்த்தங்கள் என்னவென்பது தெரிந்துவிடும். அம்மா வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லவில்லை, மறைமுகமாக சொல்கின்றேன். இவர்களை ஆட்டி படைத்த தீய சக்தி யாரால் அனுப்பப்பட்டது என்று நான் சொல்லும் பொழுது நீ நேரடியாக அது யார் என்றே தெரிந்து கொள்வாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திற்குள் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவுதான் நீ ஒற்றுமையாக உன் உடன் பிறந்தவர்களோடு இருப்பதற்கு முயற்சிகள் செய்தாலும் நிச்சயமாக அது முடியாமல் போய்விடுவதற்கு காரணமே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. உடன் பிறந்தவர்களுக்கு உதவிகளை செய்கின்றாய். நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் யாரும் உன்னை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் நீயோ அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நம் உடன் பிறந்தவர்கள் அல்லவா, நம் இரத்த உறவுகள் அல்லவா, நம்மை விட்டால் அவர்களுக்கு வேறு யார் இருக்கின்றார்கள்? நமக்கு அவர்கள் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் அவர்களை கைவிட்டு விடக்கூடாது. அடுத்தவர்களிடம் கையேந்துகின்ற நிலைமைக்கு ஒரு நாளும் அவர்களை கொண்டு சென்று விடக்கூடாது என்று சொல்லி என் பிள்ளை அவர்களுக்கு உன்னாலான உதவிகளை எல்லாம் நீ செய்து கொண்டிருக்கின்றாய். இந்த விஷயங்களில் எல்லாம் என் குழந்தை உன்னை பாராட்டியே தீர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவிற்கு நீ எப்பொழுதுமே உன்னோடு இருப்பவர்களுக்கு உதவிகளை செய்ய துணிந்து நிற்கின்றாய். இது போன்ற நேரங்களில் இந்த தீய சக்தியானது உன் உடன் பிறந்த ஒருவரை ஆட்டி படைக்கும் பொழுது இதனால் உன் வாழ்க்கையில் பாதிப்புகள் ஏதும் ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தோமானால் உனக்குத்தான் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. என்ன தெரியுமா என் பிள்ளையே, உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எப்பொழுதுமே உன் மீது அன்பு வைத்திருப்பது போலத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளியில் யாரேனும் இவர்களிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டு இவர்களிடத்தில் உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி கேட்டால் சற்று கூட நம் உடன் பிறந்தவர்களை பற்றி அல்லவா சொல்லுகின்றோம், இதனால் அவர்களுக்கு அவமானம் அல்லவா, நாளை இவர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் அப்படியே அவர்களிடத்தில் ஒப்புவித்து விடுகின்றார்கள். என்ன நடக்கின்றது? உனக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இடையே என்ன தொடர்பு என்பதனை எல்லாம் அப்படியே சொல்லிவிடுகின்றார்கள். இதனால் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகள் ஏராளம் அல்லவா? அவர்களை ஆட்டி படைக்கின்ற அந்த தீய சக்திகள் உன்னுடைய இல்லத்தின் அருகில் இருக்கின்ற சில பெண்கள்தான். என் தங்கமே, அவர்களுக்கு தேவை அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ள கதைகள்.
என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது? சிரிக்கின்றார்களே, ஐயோ சந்தோஷமாக இருந்து விட்டார்களோ, அழுகின்றார்களே, என்ன கஷ்டமாக இருக்கும், பெரிய கஷ்டமாக இருக்குமா என்று எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி அவர்களினுடைய எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் இருக்கும் பொழுது, என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கான சில சொந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது வெளியில் தெரிகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளப்பட்டதல்லவா? உன்னுடைய உடன் பிறந்த உறவுதானே. சில நேரங்களில் இதுபோல யார் என்ன கேட்டாலும் வெளிப்படையாக சொல்லிவிடுவார்கள் என்றிருந்த நிலைமை மாறி இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி வெளியில் சொல்கின்ற நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறல்லவா? இவரிடம் கேட்கின்றவர்கள் இவர்களை சொல்ல வைக்கின்ற நிலைமைக்கு கேள்விகளை கேட்கின்றார்கள். எப்படியும் இவர்களிடத்திலிருந்து அவர்கள் குடும்ப கதையை பெற்றுவிட வேண்டும் என்று அவர்களிடத்தில் அன்போடு நடப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவோ அவர்களின் நடிப்புகளை எல்லாம் நம்பி அங்கே ஏமாந்து கொண்டிருக்கின்றது. இன்னமும் உனக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய உடன் பிறந்த உறவிடம் நீ ஒரு விஷயத்தை சொன்னால் கேட்க மாட்டார்கள். அதே விஷயத்தை அவர்கள் சொன்னால் உடனடியாக செய்து முடித்து விடுவார்கள். இந்த அளவிற்கு அவர்கள் ஏதோ அன்பு வைத்திருப்பது போல அவர்களின் மனநிலையை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னை பற்றியும் தவறான செய்திகளை சொல்லி நம்ப வைத்திருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த உதவிகளையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளாக இருந்தாலும் உனக்கு எந்த உதவிக்கும் வரமாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மனநிலையை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, மனிதர்கள்தான் இன்று மிக பெரிய தீய சக்தி. அடுத்தவர்களின் மனதில் நஞ்சினை விதைக்கின்றவர்கள்தான் தீய சக்தி. அப்பேற்பட்ட இந்த தீய சக்தி படைத்த இந்த மனிதர்களை நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும். உன்னுடைய உடன் பிறந்த உறவு இவர்களிடத்தில் இப்பொழுது இது போன்ற கதைகளை பேசிக்கொண்டிருப்பதனால் உன் வாழ்க்கையில் வருகின்ற பாதிப்புகளை கூட நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் நாளை அவர்கள் வாழ்க்கைக்கு இது மிக பெரிய பாதிப்பாக வரப்போகிறதே என்பதுதான் உனக்கு மனவேதனையாக இருக்கின்றது. எப்படியாயினும் இவர்களிடத்திலிருந்து உன் உடன் பிறந்த உறவை பிரித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இதை நீ சரியாக செய்து முடிக்க உன் அம்மா நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் வெளியில் மட்டும் நல்ல பிள்ளை போல பேசி திரிகின்ற இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை எட்டி பார்ப்பதை விட கேவலமான ஒரு செயல் எதுவுமே கிடையாது. இவர்கள் அடுத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளை பிரித்து அங்கே கலகத்தை மூட்ட நினைப்பது போன்ற செயல்களை எல்லாம் செய்வதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனைகளை பெறத்தான் போகின்றார்கள். எப்பொழுதும் தன்னால் மற்றவர்களுக்கு நன்மையை செய்ய முடியாவிட்டாலும் ஒருபோதும் கெடுதலை செய்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை, அவர்களோ மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாத செயல்களை செய்ய நினைத்து பல விஷயங்களை செய்யவும் துணிந்து விட்டார்கள். இதற்கு மேலும் இந்த விஷயத்தை விட்டு வைத்தால் உன் வாழ்க்கைதான் அங்கே கேலி கூத்தாக மாறிவிடும். 24 மணி நேரமும் அவர்களின் பேச்சில் உன் வாழ்க்கைதான் அங்கே ஆட்டமாடி கொண்டிருக்கும். அதனால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ பொதுவாக உன்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உடன் பிறந்த உறவுகள் தவறான பாதைக்கு செல்லாமல் தவறான மனிதர்களினுடைய அடையாளத்தை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ தெரிய வைக்க வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா இதையெல்லாம் செய்வது நம் வேலையா, அவரவர் புத்திக்கு ஏற்றவாறு அனுபவிக்கட்டும் என்று நீ சொல்லலாம். என் பிள்ளையே, என்னதான் இருந்தாலும் உன்னுடன் பிறந்த உறவல்லவா?
சில நேரங்களில் வழி மாறி செல்லும் பொழுது அவர்களை சரியான பாதையில் அழைத்து வர வேண்டிய கடமை உனக்கும் இருக்கின்றது. இதை மட்டும் செய்துவிட்டு அவர்களின் வாழ்க்கையையும் சேர்த்து நீ காப்பாற்றி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பற்றியே அவர்களிடத்தில் சொல்லி அவர்களுக்கும் இடையில் கலகத்தை மூட்டிவிட பல வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.